ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜோ ரேகா அவங்களோட லவ் ஸ்டோரியை தான் பார்த்துட்டு இருக்கோம்ல. லாஸ்டா என்ன பார்த்துருப்போம், அந்த கொல்லிமலைக்கெல்லாம் போயிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் போனாங்க, எப்படிலாம் என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாமா. நாங்க கொல்லிமலைக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு அடுத்து புளியஞ்சோலைக்கு போலான்னு சொல்லிட்டு பிளானுமே போட்டோம். அது என்னோட அக்கா வீட்டுல இருந்து ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி போனோம். ஸோ அதுக்காக நானும் ரேகாவும் ஒரு வண்டியிலையும் என்னோட அக்கா பசங்க 2 பேரும் அவங்க ஒரு வண்டியிலையும் சேர்ந்து எல்லாருமே கிளம்பணும். அந்த டிராவல், அந்த போற வழி எல்லாமே பூக்கள் தான், மலர் தோட்டம் அவ்வளோ அழகா இருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துக்கிட்டே போறதுக்கு அங்க மல்லி, பிச்சி, சாமந்தி, செவந்தி, கிரேந்தி அப்படின்னு நிறைய வெரைட்டியா பூக்கள் இருந்துச்சு. ரேகா அது எல்லாத்தையுமே ரொம்பவே ஜாலியா, இவ்வளோ பூவா இவ்வளோ அழகா இருக்கு, அந்த பூவை அந்த செடியில பார்க்கும்போது அது எவ்வளோ அழகா இருக்கு, அது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா அந்த செடியில பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்து, காத்தடிக்கிற திசைக்கேற்ப அதுவும் அப்படி அழகா அப்படி அசைஞ்சு ஆடுறது, ஒரு தோட்டமே அந்த அளவுக்கு அசைஞ்சு ஆடுறது பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம். நான் அப்படி ஒத்த கையில வண்டியை ஓட்டிக்கிட்டு, இன்னொரு கையில ரேகாவோட கைய அப்படி புடிச்சுக்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி அப்படி ஜாலியா அப்படி பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். அப்போ போயிட்டு இருக்கும்போது சடனா ரேகா, ஏ மாமா 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 வண்டி நிறுத்து நிறுத்து நிறுத்துன்னு சொன்னா. நானும் என்னாச்சுடி, என்ன என்ன எதுக்காக இப்படி வேகமா நிறுத்த சொல்ற, என்னாச்சுன்னு சொல்லிட்டு வண்டிய நானும் சடனா பிரேக் அடிச்சு நிப்பாட்டுனேன். வண்டியில இருந்து இறங்கினவ வேகமா போயிட்டு அந்த பக்கத்துல இருந்த செடியில ஒரு பூவை பிச்சுட்டு வந்துட்டா. எனக்கு பயம். என்னடி பண்ற, பூ வேணும்னா சொல்ல வேண்டியதானே, நான் தான் வாங்கி தந்திருப்பேன்ல, இங்க இந்த மாதிரி எல்லாம் பறிக்க கூடாது, தோட்டத்துக்காரன் பார்த்தா அவ்வளவுதான் பயங்கரமா திட்டுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அவ அதெல்லாம் கேட்கல. போயிட்டு அந்த பூவையுமே எடுத்துட்டு வண்டியில வந்து உட்கார்ந்தா. இப்ப போலாமாமா அப்படின்னு சொன்னா. நானும் இவளை என்ன சொல்றது, இந்த அளவுக்கு குறும்புக்காரியா இருக்காளேன்னுட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புனேன். அப்படி போயிட்டே இருந்தோம். மறுபடியும் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் மறுபடி என்னோட ஷோல்டர்ல அடிச்சு, மாமா மாமா மறுபடியும் நிறுத்துன்னு சொன்னா. இப்ப என்னடி உனக்கு அப்படின்னு கேட்டேன். மறுபடியும் வண்டியில இருந்து இறங்கி அங்க போயிட்டு பூவை பிச்சுட்டு வந்தா. எனக்கு அப்படியே அள்ளி விட்டுருச்சு. ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஏதோ ஒண்ணு பறிச்ச விட்டுட்டேன், தோட்டத்துக்காரன் பார்த்தனா நிக்க வச்சு தோலை உரிச்சிருவான், நீ என்னடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ரேகா, ஏமாமா நீ இவ்வளவு பயப்படுற, நான் உன்னை எவ்வளவு பெரிய ரவுடி நினைச்சேன், இந்த சின்ன விஷயத்துக்கே நீ இப்படி எல்லாம் பயப்படுறியே அப்படின்னு கேட்டா. என்னது ரவுடியா, இதெல்லாம் யார் சொன்னது, நமக்கு தெரியாம இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஏன்னா அடி வாங்க போறது நான் தாம்மா, உனக்கு என்ன, நீ வெளியூர் பொண்ணு, உள்ளூர்ல உனக்கு தெரியாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னைய தாண்டி அடிப்பாங்க. தயவு செஞ்சு சொன்னா கேளு, உனக்கு எவ்வளவு பூ வேணும்னாலும் நான் வாங்கி தர்றேன், நீ வாமா நம்ம இங்க இருந்து போகலாம், யாராச்சும் பாத்துற போறாங்கன்னு சொல்லிட்டு நான் அவளை கூப்பிட்டுட்டு போனேன். ஆனா அவ எதையுமே கண்டுக்கல. அவளுக்கு வேணுங்கிறத, அவளுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருந்தா. மறுபடியும் அடுத்த தோட்டம் போகும்போது அடுத்த பூ, இப்படி கண்டினியூவா போய்கிட்டே இருந்துச்சு. எனக்கு தான் பயம், ஹார்ட் பீட் எல்லாம் பக்கு பக்குன்னு அடிச்சது. எங்க யாராச்சும் பார்த்து எங்க சண்டைக்கு வந்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் வேற. ஆனா ரேகாவுக்கு அது எதுவுமே இல்லை, பிடிச்சது பிச்சுட்டு வந்துட்டோம், அவ்வளவுதான். அந்த பூ எல்லாத்தையுமே கையில அப்படி மலர் கொத்து மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிருந்தா. அதை பார்த்து பார்த்து ஸ்மெல் பண்ணிட்டு, இத பாரு இவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே என்கிட்ட காமிச்சா. ஆமா ஆமா பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, அடி வாங்கினாதான் தெரியும் அப்படின்னு நானுமே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பணும். அங்க இருந்து ஒரு 1/2 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் அந்த புளியஞ்சோலை அந்த இடத்துக்குமே போய் சேர்ந்தோம். அங்க வண்டிய ஒரு ஓரத்துல நிப்பாட்டிட்டு இன்னுமே அந்த காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் நடந்து போகணும். அந்த காட்டுக்குள்ள அப்படி நடந்து போகும்போது அது எல்லாமே வித்தியாசமான மரம்.
அது என்ன மரம் அப்படின்னு பேரெல்லாம் தெரியாது. ரேகா அது எல்லாத்தையுமே என்கிட்ட கேட்டா. இந்த மரம் என்னது, இதை நான் பார்க்கவே இல்லையே, இதோட பேர் என்னன்னு சொல்லி என்கிட்ட கேட்டா. அத என்ன சொல்றது எனக்குமே தெரியல. ஏ பார்த்துவாமா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு மெதுவா அங்க இருந்து கூப்பிட்டுட்டு போனோம். ஏன்னா போற இடம் எல்லாமே கல்லு, கொஞ்சம் பாறை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் அங்க இருக்கும். ஸோ பார்த்து பொறுமையா மெதுவா போனோம். அப்படி போகும்போது போற வழியில ஒரு அட்டைப்பூச்சி, அந்த ரெட் கலர்ல நிறைய காலெல்லாம் இருக்கும், அந்த பூச்சி இருந்துச்சு. அதை பார்த்ததும் அவளுக்கு பயம். ஓடி வந்து என்னை அப்படி ஹக் பண்ணிட்டா. பூச்சி பூச்சி பூச்சி, அதை பார்க்கறதுக்கே பயமா இருக்கு, அது ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு என்னைய கட்டி பிடிச்சா. என் அக்கா பசங்க அதை பார்த்து சிரிக்கிறாங்க, என்ன இதுக்கே பயப்படுறாங்க அப்படின்னுட்டு. அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, அவங்க இது எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்காம அவங்க முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. நாங்க 2 பேரும் தான் பின்னாடி கொஞ்சம் தனியா வந்துட்டு இருந்தோம். நான் அந்த பூச்சியுமே எடுத்து போட்டு, அது ஒன்றும் செய்யாது, அதை மிதிக்காம அப்படியே வா பார்த்து போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். ரேகாவுக்கு அந்த இடத்துலயே கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. ஸோ என்னை ஒட்டிக்கிட்டே அப்படியே மெதுவா சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தா. அவங்க இருந்து கொஞ்ச தூரம் இன்னொரு 10 நிமிஷம் நடந்து போகவும் உள்ள ஒரு அழகான பிளேஸ். மலை மேல இருந்து, அது நமக்கு தெரியல அந்த தண்ணி எங்க வருது அப்படின்னுட்டு. அங்க இருந்து தண்ணி மேல இருந்து கீழே வந்து அப்படி ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சுத்தியும் பச்சை பச்சைன்னு அவ்வளோ பசுமையா மரம். அந்த மரத்துக்கு இடையில அந்த ஆறு, அந்த தண்ணி அழகா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த தண்ணியை பார்த்ததும் நாங்க எல்லாருமே அந்த தண்ணியில போயிட்டு நல்லா விளையாண்டோம். ரேகா என்னோட அக்கா பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு நல்ல ஜாலியா அந்த தண்ணியில குதிச்சு டான்ஸ் ஆடிட்டு, அந்த தண்ணி ஒருத்தர் மேல ஒருத்தர் அப்படி பீச் அடிச்சுக்கிட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா ஜாலியா போச்சு. எனக்கு அந்த தண்ணி பயங்கர கூலிங்கு, பயங்கர சில்னஸா இருந்துச்சு. அந்த மலையை அப்படி உருகி வந்த மாதிரி, பனிமலை அப்படி உருகி வந்த எவ்வளோ தண்ணி சில்லுன்னு இருக்கும். அந்த தண்ணி அவ்வளோ கூலிங்கா இருந்துச்சு. எனக்கு அந்த தண்ணியில கொஞ்ச நேரத்துக்கு மேல நிக்க முடியல, பயங்கர குளிர். ஸோ நான் அங்கிருந்து கிளம்பி வெயில் படுற ஒரு இடத்துல போயிட்டு அங்க நின்னுகிட்டேன். இவங்க எல்லாருமே தண்ணியில நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அவங்க விளையாடுறத ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் போச்சு, எங்க ஒரு 1 hour போயிருக்கோம். நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், போதும் நேரம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலான்னு சொல்லி கூப்பிட்டேன். ஆனா ரேகா வரவே இல்லை. இன்னொரு 5 நிமிஷம் ப்ளீஸ், இன்னொரு 5 நிமிஷம் சொல்லி சொல்லியே ஒரு அரை மணி நேரம் அங்கேயே போயிடுச்சு. அதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியல, நேரம் ஆயிடுச்சு, இப்ப நம்ம கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்லிட்டு 3 பேரையும் கைய புடிச்சு இழுத்து கூப்பிட்டுட்டு வந்தேன். அந்த தண்ணியில விளையாண்டதுல ட்ரெஸ் எல்லாமே நல்லா நனைஞ்சு போச்சு. சுத்தியும் காத்தடிக்குது, குளிர் வேற. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இந்த தண்ணியிலே நிக்கிறது, உனக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூப்பிட்டுட்டு வந்தேன். வர வழியில ஒரு டீயையுமே குடிச்சுக்கிட்டு கிளம்பணும். போகும்போது ரேகா எவ்வளோ ஹாப்பியா ஜாலியா கத்திக்கிட்டே வந்தால, ரிட்டன் வரும்போது என்னோட முதுகுல அப்படியே சாஞ்சு படுத்துக்கிட்டா. மேடம்க்கு அப்போதான் அந்த டயர்டே தெரிஞ்சிருக்கு. நானும் அப்படியே பொறுமையா வண்டி ஓட்டிட்டு அவளை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்தேன். வந்ததும், நீ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, ட்ரெஸ் எப்படி நினைச்சு வச்சிருக்க பாரு, ஏதாச்சும் ஆயிர போகுது போடின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததும் அவளோட தலைய துவட்டி விட்டேன். அதுவுமே நல்லா நனைஞ்சு போய் தான் இருந்துச்சு. நல்லா தொடச்சி காய வச்சு விட்டேன். அப்படி நான் தொடச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவளுக்கு தூக்கம் அப்படி வந்துச்சு. அந்த தண்ணியில விளையாண்ட அந்த டயர்ட்ல பயங்கர தூக்கம் வந்துச்சு. குளிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன்னா சளி பிடிச்சிரும், தூங்காத தூங்காதன்னு சொல்லிட்டு அவளை எழுப்பி விட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். நைட்டு எல்லாரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு, நைட்டு அதே தான், தோசை, சிக்கன் கிரேவி, சில்லி, இது எல்லாமே சாப்பிட்டுட்டு நைட்டுமே அங்கே தூங்கிட்டோம். அங்க தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்து என்னோட வீட்டுக்குமே வந்தோம். என்னோட வீட்டுக்கு வந்து அந்த தோட்டத்தை எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் என்னோட அம்மா என்கிட்ட கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்,
கடைக்கு போயிட்டு வரியான்னு சொல்லி கேட்டாங்க. நானும் சரிம்மான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புனேன். அப்போதான் ரேகா நானும் வர்றேனே அப்படின்னு கேட்டா. சரி ஓகே, நம்ம 2 பேருமே போகலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கடைக்கு கிளம்பணும். அப்போ ரேகா என்கிட்ட, மாமா நானும் வண்டி ஓட்டவா, எனக்கும் சொல்லிக்கூடன்னு சொல்லி கேட்டா. அப்போ நான் அவகிட்ட, இப்போ இது கொஞ்சம் டவுனுக்குள்ள இருக்கும், ஸோ கொஞ்சம் நம்ம ரோட்டுக்கு போனதுக்கப்புறம் நீ ஓட்டலாம், ரிட்டன் வரும்போது நீ ஓட்டுன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொன்னேன். அதே மாதிரியே திரும்பி வரும்போது எங்க ஊர் ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ரேகா கிட்ட வண்டியை கொடுத்துட்டு பின்னாடி இருந்து அவளை கைட் பண்ணிக்கிட்டு வண்டியை நானுமே பிடிச்சிக்கிட்டு 2 பேருமே ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ நம்ம ஆளுதான் அழகா வண்டி ஓட்டுறாள்ல, நம்ம கொஞ்சம் கையை விட்டு தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு கையை விட்டேன். அப்போவும் ரேகா அழகா தான் வண்டி ஓட்டிட்டு இருந்தா. நான் அதை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். அந்த ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்ததுல என்னோட வீட்டுக்கு போற வழிய கூட நான் மறந்துட்டேன். அப்படியே வந்துகிட்டு இருக்கவும் சடனா தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு, நம்ம இந்த பக்கம் லெஃப்ட்ல டர்ன் பண்ணி வீட்டுக்கு போகணும் அப்படின்னுட்டு. நான் உடனே வேகமா ரேகா இங்கதான் திரும்பணும், இந்த லெஃப்ட்ல திரும்பணும் அப்படின்னு சொன்னதும் அவ டக்குனி பதட்டத்துல அப்படியானிட்டு வண்டியை அப்படி திருப்பவும் வண்டி அப்படி நேரா அந்த பள்ளத்துக்குள்ளே போயிருச்சு. ரேகாக்கு பயம், மாமா வண்டியை பிடின்னு சொல்லிட்டு நான் பிடிக்கிறதுக்குள்ள அந்த வண்டி அந்த பள்ளத்துக்குள்ளே போயிட்டு 2 பேருமே கீழே விழுந்துட்டோம். ஆனா நல்ல வேலை அன்னைக்கு அடி எதுவுமே பெருசா படலை. ஏன்னா என்னோட ஊரு ரோடு அந்த மணல் அந்த ஃபுல்லமே அந்த வாய்க்க வரப்பு. ஸோ அந்த புல்லில் விழுந்ததுனால அடி எதுவுமே படலை. ஸோ உடனே போயிட்டு ரேகாவை போய் தூக்குனேன். ஏன்னா வண்டி ஒரு பக்கம் நாங்கள் ஒரு பக்கம் விழுந்துட்டோம். உடனே ரேகாவை போய் தூக்குனேன். என்னமாச்சு, ஏதாச்சும் அடிபட்டுருச்சான்னு சொல்லிட்டு கையையும் காலையும் தட்டி விட்டு பார்த்தேன். நல்ல வேலை எதுவும் அடிப்படலை. அதுக்கப்புறம் நான் சுற்றி பார்த்தேன், யாராச்சும் பார்த்துட்டாங்களோ அசிங்கமாய் போச்சோன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தேன். கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலை அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் பார்த்துட்டாங்களோ அப்படின்ட்டு பார்த்தேன். நல்ல வேலை யாருமே பார்க்கல அப்படின்னு தெரிஞ்சதும் வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புனேன். அதுக்கப்புறம் மறுபடியுமே 2 பேரும் தோட்டத்தை ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்காக கிளம்பிட்டோம். ரேகா சொன்னா, நாளைக்கு நம்ம ஊருக்குமே நம்ம சென்னைக்குமே போயிடுவோம், ஸோ இன்னும் ஒரே ஒரு டைம் அந்த பம்பு செட்டர்ல அந்த மோட்டார்ல குளிக்கலாமா அப்படின்னு கேட்டா. அவ்வளோதானே, சரி வா போகலான்னு சொல்லிட்டு நானும் அவளும் கிளம்பணும். அங்க இருக்கிற மாங்காய் தோட்டத்துல மாங்காய் பறிச்சு சாப்பிட்டுட்டு என்னோட தோட்டத்தையுமே காமிச்சிட்டு அப்படியே அந்த ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியா அந்த தண்ணியில பம்பு செட்டர் மோட்டர் ஆன் பண்ணி விட்டு 2 பேருமே குளிச்சோம். ஜாலியா இருந்துச்சு. ஒன்னா சேர்ந்து அந்த பம்பு செட்டர்ல அந்த தண்ணியில குளிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். அப்போ வீட்டுல யாருமே கிடையாது. அக்கா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நானும் என் அம்மா அப்பா ரேகா இவ்வளவு பேர் தான். ஸோ அன்னைக்கு நைட்டு கிராமத்துல கயித்து கட்டில் இருக்கும்ல, அந்த கட்டில தூக்கி வெளியிலயுமே போட்டு நானும் ரேகாவும் படுத்திருந்தோம். அந்த சுத்தியும் வெட்ட வெளிதான், எதுவுமே கிடையாது. கொஞ்சம் காடு மாதிரி தான் இருக்கும். வயக்காட்டுக்குள்ள ஒரு வீடு, அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாத்துக்கோங்க. ஸோ அந்த கட்டில வெளியில தூக்கி போட்டு நானும் அவளும் அந்த கட்டில படுத்திருந்தோம். சுத்தியுமே தென்னை மரத்து காத்து, மாமரத்து காத்து, அவ்வளோ எதமா இருந்துச்சு. 2 பேரும் படுத்துக்கிட்டு அந்த வானத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். வானத்துல அந்த நிலா, அதை சுத்தி இருக்கிற குட்டி குட்டியான அழகான நட்சத்திரங்கள், அது அப்படி நம்மளை பார்த்து பிளிங்க் பண்ணும்போது நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்க அத விரல வச்சு எண்ணிக்கிட்டு இருந்தோம். அங்க ஒண்ணு இருக்கு பாரு, இங்க ஒண்ணு இருக்கு, மொத்தம் எத்தனை இருக்கு, எத்தனை நம்மளோட கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுன்னா அதை அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கட்டில்ல எவ்வளவுதான் தூரத்துல படுத்தாலும் அது அந்த பள்ளமா இருக்கும். ஸோ 2 பேரும் இறுக்கமா ஒன்னா படுத்திருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த சுத்தியும் அந்த நிலா வெளிச்சம், அந்த குளிர் காத்துல அந்த குளிருக்கு எதமா நாங்க 2 பேரும் அப்படி அணைச்சாப்புல படுத்திருந்தது. அது எல்லாமே வேற லெவல் ஃபீல். அப்போ ரேகா என்கிட்ட சொன்னா, இந்த மாதிரி ஒரு கிராமத்துல நீயும் நானும் நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருக்குல்ல,
இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு நானுமே ஆசைப்பட்டேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருந்தா. அப்போ என்னோட மனசுக்குள்ள நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கற்பனை பண்ணி வச்ச ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு நிஜத்திலேயே நடந்துட்டு இருக்கு. என்னோட வீட்டுல என் பக்கத்துல ரேகா. இதை என்னால நினைச்சே பார்க்க முடியாது. இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி தோணுது. இன்னைக்கு நான் அவ கூட இருக்கிறது இது எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நானுமே என்னோட மனசுல நினைச்சு பார்த்தேன். இப்படி நாங்க 2 பேருமே மனசுக்குள்ள 1000 கனவுகளோட அந்த இரவு, அந்த நைட்டு, அந்த நிலா வெளிச்சத்துல அப்படியே படுத்திருந்தோம். மனசுக்குள்ள ஏகப்பட்ட ஆசைகள், கனவு, கற்பனை இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ளே அப்படி நினைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அடுத்த நாள் ஊருக்குமே போகணும். 2 பேருமே கிளம்பிட்டோம். ரேகாவுக்கு தான் வர்றதுக்கு மனசே இல்லை. ஊருக்கு வரும்போது இருந்த சந்தோஷம் போகும்போது கொஞ்சம் கூட இல்லை. ஸோ போய்தான் ஆகணும். நம்ம என்ன, வீடு இங்கதான் இருக்க போகுது, மறுபடியுமே வரலாம், இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு நானுமே அவ கைய பிடிச்சுக்கிட்டு ஆறுதலா நாங்க அன்னைக்கு சென்னைக்குமே வந்தோம். இன்னைக்கு இந்த கதைய நான் இதோட முடிக்கிறேன். சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, நாங்க என்ன வேலை செஞ்சோம், என்ன வேலைக்கு போனோம், அது எங்களுக்கு செட் ஆச்சா இல்லையா, இன்னும் என்ன மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஓகேவா? இப்ப நான் கிளம்புறேன். தேங்க்யூ.